இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாகியலட்சுமி மெகா சங்கமத்தில் ஸோ இப்போ முழுக்க இந்த கல்யாணம் இப்போ ஏற்பாடெல்லாம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து செஞ்சு அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் ஓடி போகும்பொழுது என்ன ஆகுது இந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறத அப்படி தெளிவாக வேறு காமிக்கிறாங்க. ஸோ இதில் இவங்க பக்கம் இருக்கிற தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முத்துவேல் சக்திவேல்லாம் முதல்ல உங்கள் பொண்ணு கல்யாணம் இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னபொழுது அதை கொஞ்சம் கேட்டுருந்துருக்கலாம், அதை கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம். அதை விட முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுமே ராஜியுமே பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்கணும் வீட்டில். ஒன்று எனக்கு இப்போ கல்யாணம் வேணாங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு இன்னொருத்தர் மனத்தில் இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அதை சொல்லவே இல்லை, சொல்லிட்டு ஒத்துக்கல அதனால் ஓடி போனாங்க. ஏதோ இவங்க மனசை ஏற்றுக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ கண்ணன் நல்லவர் கெட்டவருங்கிறத தாண்டி இப்போ வெறுமனே இந்த விஷயத்தில் அதை ஏதாச்சும் யோசிச்சு பார்த்துக்கலாம். இவங்க அந்த ஒரு ஸ்டெப்பே எடுக்காமல் ராத்திரியாக கிளம்பி ஓடி போகிறதும் அது கடைசி நிமிஷத்தில் குடும்பத்தில் இவ்வளோ தூரம் எல்லாம் பிளான் பண்ணி ஆட்டம் பாட்டம்லாம் உட்காந்துருக்கோம், கிளம்பி போயிட்டாங்க. இப்போ குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறது, ஒவ்வொருத்தங்களும் அழுதுட்டு இருக்கிறது, ஊர்க்காரங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அவங்கள அந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் வேறு நடந்துகிட்டு இருக்கு. இதில் பாண்டியன் கிட்ட அவ்வளோ திமிரா பேசிட்டு அவர் வேறு பார்க்குறாருங்கிறது வேறு உங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் ஆனால் அவர் இவங்க சைடு தான் சிம்பத்தைஸ் பண்ணுறாரு. இவங்க பக்கம் இருக்கிற ஒரு நியாயம் தான் அவருக்கு புரியுது, அவங்க கஷ்டம் அவருக்கு புரியுது. ஏன்னா அதே நிலைமையில் அந்த குடும்பத்தை விட்டுட்டு தான் அவங்களோட தங்கச்சியை கூட்டு போனார். ஆனால் அவங்க என்ன சுச்சுவேஷனில் கூட்டு போனாங்க, அதே மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதா என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதனால் அவர் இப்போ ஆறுதலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கூட இவங்கெல்லாம் என்ன வேணே குத்தி காமிக்க வந்திருக்கியா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நடுவில் அங்கே அந்த கண்ணனும் ராஜியும் அங்கே இருக்கிற சமயத்தில் இப்போ பாக்கியாவுடைய சமையல் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடைசி நிமிஷத்தில் என்ன 200 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கணும், கோமதி மீனா எல்லாரும் சேர்ந்து கடைசியாக எப்படியோ வெற்றிகரமாக சமைச்சு முடிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அங்கே செடியனும் வந்துட போகிறாரு, ஈஸ்வரியை கூப்பிட்டு குழந்தையை கூப்பிட்டு. ஸோ எல்லோரும் ஒன்றா இருக்கிற சமயத்தில் தான் இந்த கண்ணன் ஃபோர்ஸ் பண்ணுறதும், இவர் திருடிட்டு வந்திருக்காரு நகையை அப்படின்னு தெரிஞ்சு ராஜி கோவப்படுறதும், அங்கேருந்து இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களை போட்டு தள்ளிடலான்னு வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு டக்குன்னு தோணி கோமதி கழுத்து தாலி கட்ட சொல்கிறாங்களா, எந்த சுச்சுவேஷனில் எந்த சூழ்நிலையில் இல்லை இப்போ யார் இல்லை இவங்களே டேரெக்டாக அவங்கெல்லாம் இங்கே வந்ததுக்கு பிறகு இப்போ நான் உன்னை எந்த மூஞ்சியோட ஊருக்கு கூப்பிட்டு போவேன், இப்போ இங்கேருந்து ஏதாச்சும் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன கல்யாணம் தானே இப்போ பையன் பண்ணுவோம் அப்படின்னு கோமதி சொல்ல டக்குன்னு கதிர் தாலியை கட்ட போகிறாராங்கிறது தெரில. ஏதோ ஒன்று. ஆனால் தனியாக தாலி கட்டினாரா கதிர், இல்லை கோமதியுடைய அறிவுரையின் பேரில் கட்டினாராம், இல்லை சக்திவேல் முத்துவேலாம் வந்ததுக்கப்புறம் கட்டினாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் பாண்டியனுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது. அவரோட உடஞ்சி போய் இருக்க போகிறாரு. அதை விட முக்கியமாக பாவம் சரவணனுக்கு பொண்ணு பார்க்கும்பொழுது இப்போ செந்திலுக்கு கல்யாணம் முடிஞ்சதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, முட்டுக்கட்டையாக இருந்துச்சு. முதல் பையனுக்கு என்ன பிரச்சனையோன்னு யோசிப்பாங்க சொந்தக்காரங்களாம். நாங்கள் இப்போ அதை விட சின்ன பையன் காலேஜ் படிக்கிற பையனே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது சரவணனுக்கு இன்னமும் ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி வருது. சரவணனோட வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் யோசிச்சா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அது நடக்குமா நடக்காதாங்க அதை பொறுத்து இருந்து வேற ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மெகா சங்கமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஓவராலாக எல்லா கதையும் இப்போ ஒரு இடத்துல நின்று கதிர்ராஜ் கல்யாணம் நடந்து முடிய போகுதுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? கதிர்ராஜ் கல்யாணம் நடந்தால் பழைய சீசன் 1 கதிர் முல்லை மாதிரியே இருக்கும்னு சில பேர் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் போய் நினைக்கிறீங்களா? ராஜிக்கு சரவணனே பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.